பிஸ்னஸில் நமக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்கிறது வந்து க்ரியேட்டிவ் மைண்டும் இருந்து டிசைன் மைண்டும் சேர்ந்து வருகின்ற போது ஒவ்வொரு கம்பெனிகளும் ஒவ்வொரு பிராண்டும் தமக்கான ஒரு லோகோவை தமக்கான சோசியல் மீடியாலேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ தனக்கான ஒரு மார்க்கெட்டிங்கை அட்வர்டைஸ்மெண்ட்டை செய்யும்போது இந்த டிசைனிங் இந்த க்ரியேட்டிவ் மைண்ட் நிறையவே ஒர்க் பண்ணுறது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுகின்ற இந்த லோகோ டிசைனிங். எல்லா கம்பெனியுமே புதுசாக தன்னை ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ஒரு லோகோவோட ஒரு பிராண்டோட இந்த உலகத்துக்கு அறிமுகமாகறாங்க. அதே நேரம் வளர்ந்துக்கிட்டு போகும்போது சில கம்பெனிங்க பிராண்டை மாற்றுறாங்க. சில நேரம் புதிய ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு அல்லது இருக்கிற ஒரு பிராண்டை புதிய ஒரு டிசைனில் அறிமுகமாகிறதுக்கு சிலவங்க ஃப்ரீயாக ஒரு லோகோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சிலவங்க மில்லியன் கணக்கான காசை கொடுத்து அந்த லோகோவை டிசைன் பண்ணிக்கொள்கிறாங்க. இந்த கிரியேட்டிவ் மைண்டும் டிசைனும் சேர்ந்து வருகின்ற போது உங்களால் கூட ஒரு கம்பெனியாக டிசைனிங் கம்பெனியாக உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை செய்யலாம். அல்லது ஸ்டார்ட்டில் ஒரு கம்பெனின்னு நிர்வகிச்சு வேலை செய்ய முடியல அப்படின்னு வரும்போது ஃப்ரீலான்சராக இருந்து சின்ன சின்ன ஓர்டர்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு அதில் வருகின்ற வருமானத்தை வச்சு ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பெனியாக மாறும்போது, பெரிய கம்பெனியாக இருந்து நாங்கள் பெரிய வகையில் ஒர்க் பண்ண போகும்போது பெரிய பெரிய கம்பெனிகள் எங்களை தேடி வருவாங்க. சின்ன லெவலில் இருக்கும்போது சின்ன சின்ன கம்பெனி எங்களை தேடி வருவாங்க. அப்போ நாங்கள் எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் எந்த லெவலுக்கு நாங்கள் போக போகிறோம், எந்த லெவலில் இருந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு உஹிப்பு கன்சல்டிங்குடன் இணைந்திருக்கவும். நான் ரில்வான்.